ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் வாய்ப்பன் ரெசிபியோடு வந்திருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற கடை வாய்ப்பன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. வாய்ப்பன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 600 கிராம் கோதுமை மா. இது பச்சை கோதுமை மா, அதாவது அவிக்காத கோதுமை மா. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவரும் யூஸ் பண்ணலாம். செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பேக்கிங் பவுடர் போட தேவையில்லை. 300 கிராம் சீனி, அரை டீஸ்பூன் உப்பு, 1 or 2 டீஸ்பூன் வெனிலா, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு விடலாம். பால், 4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாக்குள்ள உப்பு, சீனி, பேக்கிங் பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். வெனிலா விடுகிறேன், 2 டீஸ்பூன் வெனிலா விடுகிறேன். மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை குழைச்சி எடுக்கணும். கூட விட்டீங்கள்னு சொல்லி சொன்னால் தண்ணியாக போகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்ச வேண்டாம், சரியான பதத்துக்கு நாங்கள் குழைச்செடுக்கலாம். இந்த மாவை குழைக்கிறதுக்கு 400 மில்லிலிட்டர் மில்க் யூஸ் பண்ணினான். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மில்க் யூஸ் பண்ணி குழைச்செடுக்கலாம். இந்த மாவை பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஈஞ்சி வர்ற மாதிரி இருக்கும். நாங்கள் இதுக்குள்ள போட்ட சீனி கரையோணும். அதால் 1 hour இப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இந்த வாய்ப்பனை பொரிச்செடுக்கணும். இந்த பதத்துக்கு நீங்கள் மாவை குழைச்செடுத்தீங்களன்னு சொல்லி சொன்னால் தான் சரியான பதம். ஏன்னு சொன்னால் சீனி கரைஞ்சா பிறகும் இந்த மா தண்ணியாகும். மூடியொண்டால் மூடி வாய்ப்பன் மாவை குறைஞ்சது 1 hour ஊற விடணும். 1 hourக்கு பிறகு வாய்ப்பன் மா இப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? சீனி கரைஞ்சி இப்படி தண்ணி தன்மையாக வந்திருக்குது. திரும்ப ஒருக்கா நாங்கள் குழைச்சி விடணும். கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவை கிள்ளி போடணும். லட்டளவு மாவு உருண்டை எடுத்தால் காணும் பொரிஞ்சு இந்த வாய்ப்பன் பெருசாக. அடுப்பை மீடியம் ஹீட்டில் ஒன் பண்ணி விட்டுட்டு ஆயிலை கொதிக்க வச்சிருக்கிறேன். எண்ணெய் கொதிச்சா பிறகு மாவை போடுறேன். தண்ணியில் கையை நனைச்சிட்டு தான் மாவை ஒவ்வொரு முறையும் கிள்ளி போடணும். மாவை கையில் எடுத்து இப்படி உருட்டிட்டு போடுறேன். வாய்ப்பன் ஓரளவு பொரிஞ்சா பிறகு கிளறி விடணும். மீடியம் ஹீட்டில் விட்டு பொரிச்சாதான் வாய்ப்பனுக்கு உள்ள பச்சையாக இல்லாமல் பொரிஞ்சு வரும். அதோட வெளிப்பக்கமும் நல்ல முருகலாக வரும். வாய்ப்பன் இப்படி டார்க் ப்ரௌன் கலராக வர நாங்கள் எண்ணெயில் இருந்து எடுத்துடணும். வாய்ப்பன் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? தேநீர் கடை வாய்ப்பன் மாதிரி இருக்குதா? வாய்ப்பன் எப்படி வந்திருக்குதுன்னு காட்டுறேன்னு பாருங்க. உள்ளுக்கு பச்சையா இல்லை, வேகி வந்திருக்குது. சைட் நல்ல முருகலாக இருக்குது, உள்ளுக்கு நல்ல ஸ்பாஞ்சாக இருக்குது. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.